வணக்கம் நண்பர்களே, ரொம்பவே டேஸ்டியான வேர்க்கடலை பொடி செய்யலாம். தொலியோட வேர்க்கடலையை 2 சின்ன ஆளாக்கு எடுத்து கடாயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக வறுத்து எடுங்க. இதுக்கு 5லேருந்து 7 நிமிஷம் ஆகும். கடாயை ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக கருகிரும். தோலெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்தப்புறம் இந்த வேர்க்கடலையை தனியாக எடுத்து ஆற வச்சுருங்க. இப்போ அதே கடாயில் 2 கொத்து கழுவின கருவேப்பிலை, பாதி லெமன் சைஸ் புளி, 7லேருந்து 8 பல் பூண்டு, 4 காஞ்ச மிளகாய் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். கருவேப்பிலை அந்த வெட்னஸ்லாம் போய் நல்லா சரசரன்னு வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த பொருள்லாம் வறுப்பட்டதும் அதில் 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயம் சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அந்த சூட்லேயே பெருங்காயம் வறுப்பட்டுரும். எல்லா சாமானையும் ஆற வச்சுட்டு அது கூட 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மைய அரைச்சிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்து பொடி நல்லா இருக்காது. இது இட்லி தோசை கூட சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். 1 மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணலாம். வெளியில் 1 வாரம் வரைக்கும் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். சாலட் மேலே கூட இந்த பொடியை தூவி சாப்பிடலாம்.